இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான். பந்தி விசாரணை செய்ய சீஷர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட 7 பேரில் ஒருவர் இவர். விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர். வல்லமையோடு ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இவரது போதனைகள் மற்றும் அற்புதங்களின் மூலமாக சிலர் பொய் சாட்சி கூறியதால் கைதும் செய்யப்பட்டார். விசாரணையில் ஸ்தேவானின் முகமானது தேவதூதன் முகத்தை போல காணப்பட்டது. அந்த வேளையில் ஸ்தேவான் இஸ்ரவேலரை பற்றியும் தீர்க்கதரிசிகளை பற்றியும் கூறினார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வானத்தை பார்த்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் தரிசனமாக கண்டார். இதனை கூறிய பொழுது அவர்கள் கோபப்பட்டு கற்களை எறிந்து அவரை கொன்று வஸ்திரங்களை கழற்றி சவுலின் பாதத்தின் அருகே வைத்தார்கள். இப்படி முதல் கிறிஸ்தவ இரத்த சாட்சியாக மாறினார் ஸ்தேவான். இவரது திருநாள் டிசம்பர் 26ஆம் தேதி மேற்கு கிறிஸ்தவ திருச்சபைகளாலும் டிசம்பர் 27ஆம் தேதி கிழக்கு திருச்சபைகளாலும் கொண்டாடப்படுகிறது. துன்பத்தின் மத்தியிலும் நம்பிக்கையில் உறுதியா இருக்க ஸ்தேவான் நமக்கு கற்றுத்தருகிறார்.